45 ஆண்டுகால பட்டா வேண்டி போராட்டம் அத்திப்பட்டி போல் தவிக்கவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை அடுத்த திருவல்லாறு கிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 45 ஆண்டு காலமாக வசித்து வருகின்றனர். இப்பகுதி பொதுமக்களுக்கு பட்டா வேண்டி பலமுறை மாவட்ட ஆட்சியர், லால்குடி கோட்டாட்சியர், மண்ணச்சநல்லூர் வட்டாட்சியர் எனவும் அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றைய அமைச்சரிடம் இன்றைய அமைச்சர் முதல் எம்எல்ஏ வரை அனைவரிடமும் மனு அளித்தும் பயனில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சி, பஞ்சப்பூர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திறப்பு விழாவின் போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மூலம் பட்டா வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஆனால் அன்று 2 குடும்பத்தினருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டது. இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டால் முன்னுக்கு முரணாக பதிலளித்து மேலதிகாரிகளை பார்க்க கூறி அலைக்கழிப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 45 ஆண்டு காலமாக பட்டா இல்லாமல் பல்வேறு இடங்களில் மனு அளித்து எந்த பயனும் இல்லாத பட்சத்தில் வருகின்ற தேர்தலை புறக்கணிப்பதாகும் அப்பகுதி பொதுமக்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தவசி நியூஸ் செய்தியாளர் செந்தில்குமார். எல்லாருக்கும் வணக்கம். முதலமைச்சர் சாருக்கு நாங்கள் கொடுக்குற கோரிக்கை இது. மக்களுக்கு இந்த இடத்துல பட்டா யாருக்குமே கிடையாது. எல்லாருமே தாழ்த்தப்பட்ட குடும்பங்களும் இருக்காங்க, வசந்தப்பட்ட குடும்பங்களும் இருக்காங்க. ஆனால் பட்டா இருந்தால் தான் மக்கள் வாழ முடியும். இந்த இடத்துல உரிமைன்றது பட்டான்றதான் மக்களுக்கு ஒரு நிலையான ஒரு இது. அந்த பட்டா இல்லாதப்போ யாரும் போய் எங்கேயும் போய் ஒரு உதவினும் கேட்கவும் முடியாது. யாரும் நம்மளை என்ன சொல்கிறது, மக்களை கீழே தான் இறக்கி எல்லாரும் பார்ப்பாங்க. பட்டா இருந்தால் தான் மக்களுக்கான ஒரு உரிமை. முதலமைச்சர் சாருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தயவு செய்து இந்த மக்களுக்கு எங்களுக்கு பட்டா கொடுங்க. பட்டா கேட்டு நாங்கள் நிறைய வாட்டி எழுதி போட்டிருக்கோம். எல்லாருமே எழுதி போட்டிருக்கோம். முகாம் போட்டப்போ நாங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது. எழுதிட்டு போனாங்க, என்ன ஏதுன்னு கூட தெரிய மாட்டுக்கு. எழுதிட்டு போகிறாங்க, இந்த தரோம் அந்த தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு தயவு செய்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு பட்டா கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடுவோம். இல்லைனா ஒருத்தர் இந்த தெருவில் நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம். இது உண்மையான ஒரு கோரிக்கை. என்னோட பேர் சித்ரா ராமசுப்ரமணியம். எங்களுக்கு தேவை பட்டா. பட்டா இருந்தால் இந்த தெருவில் எல்லாரும் ஓட்டு போடுவோம். பட்டா இந்த எம்ஜிஆர் நகருக்கு எல்லாத்துக்கும் பட்டா வந்தால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லாட்டி ஓட்டு போட மாட்டோம். 400 பேருக்கு மேலே இருக்கோம், ஓட்டே போட மாட்டோம். இது உண்மை. 1979 80 நாங்கள் இந்த இடத்துல எம்ஜிஆர் நகரில் குடியிருக்கோம், திருவள்ளுவரில். ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து பல முறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நாங்கள் கலெக்டர்லேருந்து, ஆர்டிஓலேருந்து, தாசில்தார்லேருந்து, மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டத்து வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இப்போ கூட முதலமைச்சர் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு திறக்கும்போது இதுக்கு இப்படிலாம் பட்டா கொடுங்கன்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் அளந்த பிற்பாடு இப்போ இதை கிடப்பில் போட்டாங்க. அப்படியே 2 வீட்டுக்கு மட்டும்தான் பட்டா கொடுத்துருக்காங்க. மீதி வீட்டுக்கெல்லாம் எங்களுக்கு பட்டா கொடுக்கல. இப்போ ஏதாவது போனோம்னா போய் சிட்டாவை கொண்டு வாங்க, பட்டா ஒரிஜினலை கொண்டு வாங்கன்னு ஆஃபீஸை கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. அதனால் தயவு செய்து எங்களுக்கு இந்த எல்லாத்துக்கும் எல்லா பலதரப்பட்ட மக்கள் இங்கே குடியிருக்காங்க. மொத்தம் 100 குடும்பம் பக்கம் இருக்குங்க ஐயா. அதனால் இது தயவு செய்து எங்களுக்கு இந்த பட்டாக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பட்டா போட்டு கொடுக்கணுங்க ஐயா எல்லாத்துக்கும். இல்லை, பல பட்டா இருக்காங்க. அருந்ததியர், நாங்களாம் அருந்ததியருங்க. அருந்ததியர் ஒரு 25-30 குடும்பம் இருக்கோம். பல பட்டா இருக்காங்க. இதில் எல்லாருமே பல பட்ட மக்கள் எல்லாருமே இருக்காங்க. இதை பற்றி எம்எல்ஏ என்ன சொன்னீங்களா? சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே பேப்பர் அனுப்பிச்சிருக்கோங்க. அவங்க பேப்பர் பாரு, கலெக்டருக்கு, ஆர்டிஓக்கு, தாசில்தாருக்கு, முதலமைச்சர் வரைக்கும் கொடுத்து இந்த பாருங்க பதில் கொடுத்துருக்கு. இந்த பாரு பேப்பர்லாம் இருக்குதுங்க.
இப்போ கோட்டாட்சியர் கூட ஆர்டிஓ தாசில்தாருக்கு பரிந்துரை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு தபால் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த தபாலை கொடுப்பா. அதனால் இதை நாங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது மாதிரி கிடைக்கலைங்க ஐயா. அதனால தான் இப்போ இந்த உங்களெல்லாம் வர சொல்லி இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடுத்த பார்ப்போம். நோட்டீஸ் அடித்து ஒட்டி போலீஸில் நாங்கள் இப்போ ஒரு அப்படி மனு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ போஸ்ட் அடித்து ஒட்டி நாங்கள் சாலை மறியல் பண்ணலான்னு இருக்கோங்க ஐயா. எல்லாம் எலெக்ஷன்ல ஓட்டை புறக்கணிக்கிறோம், ஓட்டை புறக்கணிக்கிறோம். எவ்வளோ ஓட்டுங்க இருக்கு? இங்கே ஒரு எவ்வளோ ஓட்டு சார் ஒன்றா இருக்கும்? 400 போட்டு பக்கம் இருக்குங்க. ஓட்டு போட மாட்டீங்க? ஆமாம் ஆமாம். எப்படிங்க நாங்கள் இப்போ இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே எந்த சலுகையுமே கிடைக்கல. இது அத்திப்பட்டி மாதிரி இருக்குங்க ஐயா அந்த இடமே. போய் கணக்கு கேட்டால் கணக்குலேயே இல்லை, இந்த இடம் கணக்குலேயே இல்லை, நான் கணக்குலேயே ஏற்றாம வச்சுருக்காங்க. ஓட்டு போடாமல் இருக்க தவறு இல்லையா? குடியுரிமை இல்லையா? தவறு தான். ஆனால் நாங்கள் இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கோம், அந்த அதிகாரிங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ல. என் பேர் பெருமாளுங்க. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருவள்ளூர் கிராமம் எம்ஜிஆர் நகர் சார். நாங்கள் 1970 கிட்டத்தட்ட 45 வருஷம் அங்கே குடியிருக்கோம் சார். பட்டா கொடுக்க சொல்லி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அரசு வரும்போது சொல்றாங்க. ஆனால் எந்த அரசும் எங்களுக்கு செய்தி எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சிஎம்ல இருந்து கலெக்டர்ல இருந்து வட்டாட்சியர்ல இருந்து கோட்டாட்சியர்ல இருந்து எல்லாத்துக்கும் மனு போட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த பாருங்க, இவ்வளவு மனு இத்தனை காலமா இவ்வளவு மனு கொடுத்துருக்கோம். நான் ஒரு மாற்றுத்திறனாளிங்க. நானே பல முறை என்னால அலைஞ்சு செய்ய சொல்றாங்க, வர்றாங்க அதிகாரிங்க பாக்குறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட டிஆர்ஓல இருந்து வட்டாட்சியர் இருந்து எல்லாருமே வந்தாங்க சார். எல்லா இடத்துல பார்த்துட்டு போனாங்க, பட்டா கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அவங்க பட்டா கொடுக்கல. ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கே இந்த கிடைக்க மாட்டேங்குது. இந்த சாதாரண மக்களுக்கு எப்படி இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும்? சொல்றாங்க கொடுக்க சொல்லி என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா எங்களுக்கு எந்த செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. போய் கேட்டா பேப்பர் சென்னைக்கு போயிருக்கு, அங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு, கையெழுத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த சுமார் 100 குடும்பங்கள் மேல இருக்கும். அருந்ததியர்ல இருந்து பலதரப்பட்ட மக்கள் இங்க குடியிருக்காங்க. எங்களுக்கு பல முறை அலைஞ்சும் பட்டா கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு பட்டா கிடைக்க இந்த அரசாங்கம் வழிவகை செய்யணும். பட்டா கொடுக்க வழிவகை செய்யலாம். தேர்தலை புறக்கணிப்போம். இல்ல ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கே நானே பல முறை அலையிறேன், கலெக்டர் ஆஃபீஸ் போறேன், போயிட்டு கிடைக்க மாட்டேங்குது. கூப்பிட்டு அட்டாட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க, அப்புறம் திருப்பி வர்றாங்க, அப்புறம் வரமாட்டேங்குது. போய் கேட்டா ஒழுங்கான தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் திருவள்ளூர் கிராமம் எம்ஜிஆர் நகர் 50 வருஷம் குடியிருக்காங்க. 50 வருஷமா குடியிருக்காங்க. இதனால எங்களுக்கு பட்டாவுக்கு நாங்கள் எவ்வளவு கோரிக்கை விடுத்தோம், கோரிக்கை நிறைவேற்றல. ஏடிஎம் ஆட்சியா இருந்தாலும் சரி, டிஎம்கே ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிகாரிகள் எதுவும் இத்தனை போக்காக செயல்படுறாங்க. அதனால யாருக்கும் பலதரப்பட்ட மக்கள் இங்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 இருக்கும். இவர் குடும்பத்துக்கு மேல நாங்கள் குடியிருக்கிறோம். இதனால எவ்வளவு பெட்டிஷன் போட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணியாச்சு, எவ்வளவு முகாம் போய் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இதுவரை எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இந்த செய்யறேன் அந்த செய்யறேன்னு சொல்றாங்க. இதுவரை செய்யல. அப்படி செய்யாததுக்கு இனிமேட்டுக்கு இந்த தடவை நாங்கள் எவ்வளவு பொறுத்தவரைலாம் போதும். ஆனா பொறுத்தவரை பூமி ஆழ்வாருங்க மாதிரி நாங்கள் பொறுமையா இருந்தோம். ஆனா இந்த மாதிரி எங்களை பொறுமையா இருக்க முடியாது. இனிமேல் இந்த தடவை எங்களுக்கு பட்டா சரியான போல முதலமைச்சர் வழங்குறதுக்கு ஆணை இடலாம் அப்படின்னா இந்த தேர்தலை கண்டிப்பா புறப்படிக்க செய்வோம். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தேர்தலில் யாருமே தேர்தல் புறக்கணிப்போம், யாரும் ஓட்டு போட மாட்டோம். இந்த கோரிக்கை முதலமைச்சர் ஐயா அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணணுமோ ஏற்பாடு கொடுக்கணும். தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ராஜேந்திரன்.